கத்தோலிக்கன் தான் கிறிஸ்தவன், ப்ராடஸ்டன்ட் தான் கிறிஸ்தவன் இப்படின்னு எல்லாம் பேசுறது மடத்தனங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருமே கிறிஸ்தவன் தான். அதனால இந்த மாதிரி விவாதம் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சிலர் பேசுறத கேட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நடுநிலையானவர்கள், பெருந்தன்மையானவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா உண்மை என்னன்னா, தான் பேசுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாம பேசுறதுக்கு ஒரு தோரணையா இருக்குங்கிறதாலேயே பேசிட்டு தெரிகிற தற்குறிகள் தான் இவங்க. ஏன் இவங்களை தற்குறிகள்னு சொல்றேன்னா, இவங்க சொல்றதோட அர்த்தம் என்னன்னு இவங்க வாழ்க்கையில ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தா கூட இது எவ்வளவு மடத்தனமானதுன்னு விளங்கி இருந்திருக்கும். ஒருத்தன் கிறிஸ்துவ விசுவாசிச்சாலே அவன் கிறிஸ்தவன் தான் இவங்க சொல்றாங்கல்ல. முதல்ல கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து தான் கடவுள்னு ஒருத்தன் நம்பிட்டாலே அவன் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறான்னு அர்த்தமா? கிறிஸ்துவ கடவுள் நம்புற ஒருத்தன் வேற எந்த விஷயத்தை பத்தி எதை நம்பினாலும் எதை போதிச்சாலும் அவன் கிறிஸ்தவன் தான் இவங்க ஒத்துக்குவாங்களா? ஒரு பக்கம் கிறிஸ்து தான் கடவுள்னு ஒருத்தன் நம்பிட்டு இன்னொரு பக்கம் கிறிஸ்து உருவாக்கிய நம்ம சபைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழாம துணிகரமா வெளியே போறவனுக்கு ரட்சிப்பே கிடையாது அப்படின்னு போதிச்சா அவனை கிறிஸ்தவன் இவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல ஒரு பக்கம் கிறிஸ்து தான் கடவுள்னு ஒருத்தன் நம்பிட்டு இன்னொரு பக்கம் பைபிள் இறைவார்த்தை எல்லாம் கிடையாது, திருவிருந்தும் ஞானஸ்நானமும் கத்தோலிக்க சடங்காச்சாரங்களோட எச்சம்தான் அப்படின்னு நம்பினா அவனை கிறிஸ்தவன் தான் இவங்க ஒத்துக்குவாங்களா? இவ்வளவு நுணுக்கமா கூட வேணாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்து தான் கடவுள்னு ஒருத்தன் நம்பிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கிறிஸ்தவன் எத்தனை மனைவிகளை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானும் நம்பிக்கிட்டு ஊருக்கும் போதிச்சா அவனை கிறிஸ்தவன் இவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கிறிஸ்துவ கடவுள்னு நம்பினாலே அவன் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு இவங்க சொல்றது வெறும் பித்தலாட்டம்னு அர்த்தம். ஒருத்தன் கிறிஸ்துவ கடவுள்னு நம்பினா மட்டும் போதாது, சபை, பைபிள், திருமணம் போன்ற விஷயங்கள்லையும் கூட அவன் என்ன நம்புறாங்கிறதும் முக்கியம் அப்படின்னு தானே பாக்குறாங்க. அப்புறம் டினாமினேஷன்ஸுக்கும் இவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? புராட்டஸ்டன்ட்களுக்குள்ள ஆங்கிலிக்கன் சபை, பிரெஸ்பிட்டேரியன் சபை, பெண்டிகாஸ்டல் சபைன்னு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி வேறுபாடுகள் தானே? இல்ல இந்த சபைகள் எல்லாம் சும்மா பொழுது போகாம வேற வேற பெயரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா? கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லோருமே கிறிஸ்தவன் தான், கிறிஸ்துவ ஃபாலோ பண்ற எல்லோருமே கிறிஸ்தவன் தான் அப்படின்னு மொட்டையா நம்புறவன் உலகத்துல ஒரே ஒருத்தன் கூட கிடையாது. 80% தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு போஸ்டரை பக்கத்துல போய் பார்த்தா அடியில ஒரு நட்சத்திர குறி போட்டு கண்ணுக்கே தெரியாத சின்ன எழுத்துல இந்த சலுகை குறிப்பிட்ட ரகங்களுக்கு மட்டுமே அப்படின்னு எழுதியிருப்பாங்கல்ல. அதே போல இந்த மாதிரி நடுநிலை நக்கிகள் பக்கத்துல போய் பார்த்தா எல்லா டினாமினேஷன்ஸையும் போல இவங்களும் ஒரு கண்டிஷன்கள் வச்சிருப்பாங்க. ஆனாலும் நாங்கள்லாம் எந்த பிரிவையும் சாராத தூய்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்பிக்குவாங்க. அப்புறம் இவங்களை தற்கூரிகள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல?